கொடைக்கானலில் திடீர் என கொட்டிய கனமழையால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கொடைக்கானலில் தற்போது திடீர் என்று கொட்டிய மழை காரணமாக சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதே போல அந்த பகுதியில் தற்போது எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது, தற்போதைய நிலவரம்? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் கடந்த வாரங்களில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் நேற்றும் கொடைக்கானலில் அந்த கனமழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக நேற்று கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தண்ணீர் கொட்டி வந்த நிலையில் இன்றும் திடீரென்று கிட்டத்தட்ட 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. இடியுடன் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையானது கொடைக்கானல் நகர்பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணா சாலை மற்றும் ஏரி சாலை உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் கூட இந்த கனமழையானது கொட்டி வருகிறது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விடுமுறை கொண்டாடுவதில் சிரமமும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக படகு சவாரியானது முழுவதுமாக ஏரி சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போன்று குதிரை மற்றும் சைக்கிள் சவாரிகளும் கூட தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலைதான் இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.